விஜய் வந்து குட் மார்னிங் அனுப்பணும்னு வந்து காவேரி முதல்ல யோசிக்கிறாங்க. அப்புறமா குட் மார்னிங் அனுப்புகிறாங்க. இங்கே இதை வந்து அப்படியே வாட்ச் பண்ணிடுறாங்க நம்ம வந்து சாரதா. சாரதா வந்து என்னடி என்னாச்சு தம்பி ஏதோ குட் மார்னிங் அனுப்பிச்சாரா? அம்மா இதுலேயே இருமா நீ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை போமா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. மறைக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரமாகவே மாப்பிள்ளையே விரும்ப ஆரம்பிச்சிடுவா. அதுக்கான வேலையை முதல்ல பார்க்கணும். எப்படியாவது காவேரி மனசில் மாப்பிள்ளையை நடக்க ஆரம்பிச்சிட்டா அது போதாது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சாரதா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க சாரதா வந்து சரிடி கிளம்பும்போது வந்து என்னென்ன எடுத்து வச்சுக்கணும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியா அப்படின்னோட எல்லாம் எடுத்து வச்சுட்டாச்சு. சரி எங்கே அப்படின்னோடனே என்ன எங்கன்னு கேட்குற? இல்லைம்மா ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் இருக்குது, இன்னொரு டிஃபன் பாக்ஸ் எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னொரு டிஃபன் பாக்ஸா? எதுக்குடி இன்னொன்று? ரெண்டாக சாப்பிட போகிற? மா ரொம்ப ஓவராக பண்ணாத. நீ தானே எப்போவும் வந்து அம்முக்கு சாப்பாடு கொடுப்ப, இன்றைக்கி என்னாச்சு உனக்கு? அதை தான் இன்னொரு டிஃபன் பாக்ஸ் எங்கன்னு கேட்டேன். ஓ அப்படியாடி? இல்லைடி இன்றைக்கி நான் சாப்பாடு கொடுக்கல. நீ கொடுக்கும்போதெல்லாம் ஏதாவது சொல்கிற, எதுக்குன்னு சொல்லிட்டு ஒன்றே ஒன்று தான் கட்டினேன், அம்முக்கு கட்டலடி அப்படின்னோடனே என்னம்மா நீ இன்றைக்கி நீ சாப்பாடு கண்டிப்பாக நீ கொடுப்பேன்னு நான் நினச்சேன், இப்படி பண்ணுற அப்படின்னோடனே இதில் என்னடி இருக்குது? தினமும் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்ருக்க முடியும்? என்றைக்கோ ஒரு நாள் ஆசையாக செஞ்சு கொடுக்கலாம், தினமும் நம்ம கொடுக்கணும்னு எழுதியா இருக்குது அப்படின்னோடனே மா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அம்முக்கும் சாப்பாடு எடுத்துருவா போ அப்படின்னோடனே என்னடி நீ திடீர்னு நான் கொடுத்தாலும் வேணான்னு இப்போ என்ன அப்படின்னு சொன்னோன்னே உள்ளே போய் சாப்பாடு ஆல்ரெடி வந்து கட்டி வச்சதை வந்து நைஸாக தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் போட்டியா நீ சாப்பாடை அப்படின்னு கேட்குறாங்க. போட்டுட்டேனே அப்படின்றாங்க. ஒன்றும் புரியாமல் காவேரி வந்து அதை வாங்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. என்னம்மா இது? அம்முக்கு பிடிக்கிற சாப்பாடு தாண்டி அப்படின்னோடனே என்னம்மா இது? இப்போ தான் அம்முக்கு சாப்பாடு காட்டலாம் சொன்னேன், அப்போ ஏன் டிஃபன் பாக்ஸில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், பார்த்தா வேறு சாப்பாடு இருக்குது. என்னம்மா இது? அப்போ அம்முக்கு முன்னாடி சாப்பாடு செஞ்சுட்டேன், அப்புறம் ஏன் என்கிட்ட இப்படி பண்ணேன் அப்படின்னோடனே இங்கே பாரு காவேரி அம்முக்கு சாப்பாடு செஞ்சு உண்மைதான், ஆனால் அப்புறம் யோசித்தேன் நீ எப்போ பார்த்தாலும் கோச்சிக்கிற, எதுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன்டினோடனே உன்னை புரிஞ்சிக்கவே முடியலம்மா, ஏதாவது ஒன்று சொல்கிறேன் சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, வராங்க வந்து வந்து ரோட்லலாம் அப்படி பார்த்துட்டே வராங்க. என்ன இன்னும் கூட அம்மாவை காணுமே, அம்மாவோட வண்டியும் காணும், அவங்க அப்பாவோட வண்டி அவங்க அப்பா தானே கூட்டின்னு வருவார், எங்கே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டே வராங்க. இங்கே கேட்டான வந்துடுறாங்க. உள்ளே போகாமல் இல்லை இல்லை அம்மா வரட்டும் வந்தோடனே நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டே இருக்காங்க. எங்கே அவரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயை யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்போ முன்னாடியே வந்து நின்றுவார், இன்றைக்கி நம்ம இவ்வளோ லேட்டாக வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா வந்து வண்டி வருது, வண்டி வந்தோன்னு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அம்மு வெளியே ஓடி வராங்க. ஆனால் விஜய் வந்து வெளியே இறங்கலை. மிஸ் அப்படி குட் மார்னிங் மிஸ் அப்படின்றாங்க. எங்கே உங்கள் அப்பா எங்கே அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் மிஸ் நான் வந்தால் உங்களுக்கு ஓகே இல்லையா? எங்கள் அப்பா குட் மார்னிங் சொல்லணுமா உங்களுக்கு? என்னோடனே என்னமோ ஓவராக பேசுகிற அப்படின்றாங்க. இல்லை மிஸ் நான் கேட்டேன், என் அப்பாவும் வருவார் மிஸ், தோ எங்கள் அப்பா வந்துட்டாரே அப்படின்னோடனே பின்னாடி விஜய் வராரு. விஜய் வந்தாலும் சந்தோஷம் தாங்க முடியல நம்ம காவேரிக்கு. அப்படி விஜய் பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன என்றைக்கும் இல்லாமல் காவேரி வந்து சிரிக்கிறா, எப்போவுமே முறைப்பாளே இன்றைக்கி சிரிக்கிறாளே அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே வராங்க. குட் மார்னிங் வந்து அம்மு டேடி அப்படின்னோடனே குட் மார்னிங் மிஸ் அப்படின்றாங்க. சரி அம்மு உனக்காக பாட்டி வந்து லஞ்ச் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னோடனே லஞ்சா? எனக்கு என் அப்பாவும் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னோடனே ஏன் பாட்டி உனக்கு லஞ்சு தரேன்னு சொல்லலையா அப்படின்றாங்க. இல்லையே பாட்டி சொல்லலையே அப்படின்னோடனே பாட்டி தானே கொடுத்து அனுப்புகிறாங்க, எதுக்கு நீ லஞ்சு எடுத்துக்க வர? இல்லை இன்றைக்கி வந்து ஆன்ட்டி லஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னாங்க. அந்த லஞ்சை நீ அப்பா கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன்னா இந்த லஞ்சு நீ சாப்பிடு, ஏன்னா இது பாட்டி கொடுத்தது ஸ்பெஷல் லஞ்ச் அப்படின்னோடனே உடனே வந்து பரவாயில்லைங்க மிஸ் அப்படின்றாங்க. ஏன் இந்த லஞ்சு சாப்பிடக்கூடாதா அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி மிஸ் சொல்கிற மாதிரி மிஸ்ஸோட லஞ்சே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு மட்டும் பாய் சொல்லிவிட்டு கிளம்ப பார்க்குறாரு. சரி சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. ஒன்றும் புரியாமல் என்ன இவர் நம்மளுக்கு எப்பவுமே பாய் சொல்லுவார், பாய் சொல்லாமல் இவர் பாட்டுன்னு போகிறாரு அப்படின்னோடனே யோசிக்கிறாரு நம்ம விஜய். அப்படியே பார்த்து காவேரியை என்னங்க மிஸ் அப்படின்னோடனே இல்லை ஈவினிங் நான் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டுமா அப்படின்றாங்க. காவேரியா இது நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மிஸ் நம்ம உங்கள் வீட்டுக்கு போகிறோமா மிஸ் அப்படின்னு. ஆமாம் நீ எங்கள் வீட்டுக்கு தான் வர, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னோடனே ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. காவேரியா இது நம்பவே முடியலையே, நம்மளா கம்பல் பண்ணி அனுப்பிடுமே குழந்தைய, ஆனால் அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறா. அப்படி இதை முதல்ல அத்தை கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க. சாரதாக்கு சந்தோஷம் தாங்கலை.